வெல்கம் டு கோவை மகா சேனல். வாங்க, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை காலையில் அப்படியே வந்து மஞ்சளில் வந்து துளசி அம்மனுக்கும் துளசி செடிக்கும் வந்து அபிஷேகம் பண்ணணும். சரிங்களா? வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மஞ்சளில் பண்ணோம்னா அதில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும் சொல்லுவாங்க. அப்போது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. மஞ்சளில் அபிஷேகம் பண்ணால் அதில் இருக்க கெட்ட சக்தி எல்லாம் போயிடும். சரிங்களா? அப்புறம் வாங்க, கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து கோமாதா கோலம் தான் போட்டேன். அது சரியாகவே அச்சே விழுகவே மாட்டேன்ருச்சுப்பா, என்னன்னே தெரியல. பாருங்கள், அச்சே விழுக மாட்டேன்ருச்சு. அதுக்கு மேலே நான் அப்படியே லைட்டாக வரைஞ்சி விட்டுருந்தேன். அப்புறம் வந்து கோலம் போட்டாச்சு. நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய வரும், பாருங்கள். பிடிச்சா சேனல் பாருங்கள். சரிங்களா? அப்புறம் அப்படியே நிலைவாசலுக்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. டயர்டாக இருக்குது வேலைக்கு போயிட்டு வந்து. அதனால் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன்ப்பா. எழுந்திரிச்சிட்டு வாசலெலாம் நல்லா கூட்டி தொளிச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் மறக்காமல் லைக் பட்டனை தட்டிட்டு அப்புறம் அப்படியே பாருங்கள். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், தாமரை தான் போட்டிருந்தேன். அழகாக வந்துருந்துச்சு கோலம். இன்றைக்கி வந்து கலர்லாம் கொடுத்து, இன்றைக்கி டைம் இருந்துச்சுல, அதனால் கலர்லாம் கொடுத்து அழகாக நீட்டாக வாசல் சூப்பராக கோலம் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் பாருங்கள், எலிஃபெண்ட் கோலம் தான் போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், யானை கோலம் எவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. யானை கோலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எலிஃபெண்ட்டு இது வந்து எந்த ஊரில் ஒரு டூர் போயிருந்தோமா, அப்போது இந்த அச்செல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு கோயிலில். நான் இப்போ தேடிட்டுருக்கேன். நான் ஸ்டார் வாங்கணும்னு ஆசை, ஆனால் இந்த கடையே இங்கே இல்லவே இல்லை. அதனால் எங்கேயாச்சும் பார்த்தா கண்டிப்பாக வாங்குவேன். எலிஃபெண்ட்டை நான் யோசித்தேன், சரி எலிஃபெண்ட்டை வந்து நடுவில் வச்சுட்டு நம்ம தாமரை மாதிரி வரைஞ்சி விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு வரைஞ்சேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு கோலத்தை. பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். அப்படியே தாமரை வரைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நம்ம கும்பிட்ற முருகர், விநாயகர் எல்லோரும் நமக்கு நல்லதே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். வேலையிலையும் சரி, பூஜை பண்ணுறதுலேயும் சரி, நம்மளால் முடிஞ்சதை நம்ம சாமி எப்பயும் நினச்சிட்டே இருக்கணும். நல்லது நடந்தால் தான் சாமி நினைக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம கெட்டது நடக்கும்போதும் கடவுளே, ஏதோ நல்லது, கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்லதாகவே நம்ம எடுத்துக்கணும். நமக்கு வந்து பெருசாக வர்றது கடவுள் வந்து நமக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க, சரியாயிரும் அப்படின்னு நம்ம வந்து எதுவுமே நம்பிக்கையாக இருக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து அப்படியே வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. கோலம் நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு வந்து கோலம் போடும்போது நல்லா பட்டையாக தான்ப்பா வரும். இந்த மெல்லிசா அந்த மாதிரி கோலம் வரவே வராது. அது என்னமோ சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு அப்படி ஒரு பழக்கம். கோலம் போட்டால் நல்லா பட்டையாக தான் என் கைக்கு வரும், கோலப்பொடி எடுத்து போடுறக்கு. இதே எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே மெல்லிசாக போடுவாங்க, சூப்பராக இருக்கும். அது ஒரு டைப்பு, நம்ம இது ஒரு டைப்பு. நமக்கு வந்து இந்த மாதிரி பட்டையாக கொடுத்தா தான் பார்க்குறக்கு லட்சணமாக இருக்கும் கோலம். பாருங்கள், அவ்வளோ அழகு. அந்த பிங்க் கலர் அப்படியே உள்ளே வந்து பிங்க் கலர் கொடுத்தேன். பிங்க் கலருக்கு மேலே வந்து க்ரீன் கலர் கொடுத்தேன். என்கிட்ட இந்த கலர் கொஞ்சம் தான் இருக்குது கலர் பொடி, அடுத்து வாங்கலான் இருக்கேன். இந்த கலர்லாம் வந்து கொஞ்சம் பிரைட்டாகவே இல்லைப்பா, ரொம்ப நாள் ஆச்சு. போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கின கலர் பொடி. அதனால் சரி இருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா தீர்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம கலர் கோலப்பொடிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். வேறு எங்கேயாச்சும் கடையில் போய் வாங்கணும். இங்கே இருக்க கடையில் சரியே இல்லை, நல்லாவே இல்லை. இந்த ரோட்டில் எடுத்துகிட்டு வருவாங்களா கோலப்பொடிக்காரங்க, அவங்கக்கிட்ட வாங்கலான் இருக்கேன். அப்புறம் அப்படியே தாமரைக்குள்ளே வந்து இந்த மாதிரி கொடுத்தா அது ஒரிஜினல் தாமரை மாதிரியே அழகாக இருந்துச்சு. பாருங்கள், அவ்வளோ அழகு தாமரை. வெள்ளிக்கிழமை நாளே நம்ம வந்து தாமரை போட்டாதாப்பா ஒரு மங்களம் நிறைந்த வாசல். சரிங்களா? பாருங்கள், அப்படியே வந்து தாமரை வரைஞ்சாச்சு. அப்புறம் யோசித்தேன், சரி தாமரை வரைஞ்சிட்டோம், நம்மளுடைய விநாயகரப்பா நடுவில் பிளெயினாக இருக்காங்களே அப்படின்ட்டு விநாயகரப்பாக்கும் அப்படியே கலர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
கீழே தாமரையோட இலைகளுக்கும் அப்படியே அந்த கோடெல்லாம் போட்டாச்சு. அப்போ தான் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம சேனல் பிடிச்சா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது இந்த செல்லக்குட்டி இங்கே பாருங்கள், என்னை கோலமே போடவே விடாது. குறும்பு குட்டி, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறும்பு பண்ணிகிட்டே இருக்கும். கோலம் போட்டு 5 நிமிஷத்துலேயே அழிச்சு விட்டு போயிடும். காமெடியாக இருக்கும். நான் அப்புறம் அதெல்லாம் சின்ன குழந்த மாதிரி தானே, அதெல்லாம் வந்து நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நம்ம கோலம் போடுறதே அதை ஒரு குழந்தைங்க அழிச்சா அவ்வளோ நல்லது. குழந்தைங்க இந்த மாதிரி வாயிலா ஜீவன் அதெல்லாம் நமக்கு கடவுள் மாதிரி தானே, அப்படி எடுத்துக்குவேன் நான். அப்போ போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டேன். எடுத்த பிறகு பார்த்தா அழிச்சிட்டாங்க. பரவாயில்ல, அழிஞ்சாதான் நமக்கு கோலம் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் யானைக்கு கலர் கொடுத்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. யானை பாருங்கள், சூப்பராக இருக்காங்கள்ல, பிளாக் கலர் யானை. என்னோடய கலர் பொடியில் வந்து பிளாக் கலர் இருந்துச்சு. இத்தனை நாள் நான் பார்க்கவே இல்லை, நேற்று தான் பார்த்தேன். அப்புறம் சரி இந்த பிளாக்கை வச்சு நம்ம யானை வரைஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு எலிஃபெண்ட் வரைஞ்சாச்சு. அப்புறம் என்னமோ ஒன்று குறையுதே அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் வந்து நம்மளுடைய விநாயகர் சிம்பிள் போட்டால் அவ்வளோ அழகாக மங்களம் நிறைந்த வாசலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சிம்பிளும் போட்டாச்சு. அப்படியே வந்து தாமரையில் விநாயகரை நம்ம அமர்த்தி வச்ச மாதிரி இருந்துச்சு என்னோடய கோலம். உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த கோலம் வந்து எங்கே போட்டேன்னு எனக்கே மறந்து போச்சு. படியில், ஆமாம், சைடில் இருக்க படியிலையும் எலிஃபெண்ட்டு போட்டேன். அப்போ அழகாக இருக்கும். கேமரா இந்த மாதிரி எடுத்திருக்கேன் போல், அதனால இப்படி தெரியுது. அப்புறம் பாருங்கள் 2 சைடும் அந்த எலிஃபெண்ட் கோலம் போட்டாச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து நான் கலர் கொடுக்கலப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு வேலைக்கு, அதனால் நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். பாருங்கள் எலிஃபெண்ட்டு தான். அப்புறம் துளசி மாடம் அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு, பார்த்துட்டே இருக்கலாம் போல. பாருங்கள் வாசல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கப்பா. வீடியோ பார்க்குறவங்க என் வாசல் வீடு எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். வாங்க வாங்க வாசல் டூர் பார்க்கலாம். அப்படியே வந்தோம்னா அப்படியே தாமரை பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்பில் அந்த கோலம்லாம் அவ்வளோ அழகு, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அப்புறம் அந்த எலிஃபெண்ட்டு அந்த பார்டர் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி கோலம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சா வீடியோவை லைக் பண்ணி விடுங்க சரிங்களா, அப்போ தான் நம்ம சேனல் எல்லாேருக்கும் தெரிய வரும் சரிங்களா. அப்புறம் அப்படியே வந்து துளசி மாட அம்மாவை பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள் அவ்வளோ அழகு. இந்த துளசி மாடத்துக்கு அந்த லட்சுமி சிலை வச்ச உடனே அவ்வளோ அழகு, அந்த இடமே நல்ல வைப்ரேஷன். நமக்கு ஏதாவது எப்படி சொல்கிறது, வாசல்லே நமக்கு மங்களம் நிறைந்த வாசலாக இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் வீட்டுக்கு வெளியவும் இப்படி நீட்டாக வச்சுக்குவேன், வீட்டுக்குள்ளேயும் குடிசையாக இருந்தாலும் அந்த வீடை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் நான். ஆமாங்க பாருங்கள் அப்படியே பார்த்தாச்சு. அப்புறம் வந்து பத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டேன். பத்தி காட்டிட்டு அப்படியே கமகமன்னு இருந்துச்சு வாசல், அவ்வளோ அழகாக இருந்துச்சு வாசல். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. துளசி செடி நல்லா வளர்ந்துருக்குப்பா, சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம செடியில் பூத்த ரோஜாப்பூ எடுத்து நம்ம துளசி அம்மனுக்கு வச்சாச்சு. அவ்வளோ அழகு. எனக்கு இந்த துளசி